ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுபவபூர்வமாக அனுபவித்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு சேலஞ்சிங்காக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ். என்னடா நான் மணி சேவிங் டிப்ஸ் பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா நான் மணி சேவிங் பண்ணுற பர்சன்லாம் கிடையவே கிடையாது. நல்லா செலவு பண்ணுவேன், நல்லா என்ஜாய் பண்ணி லைஃப்பை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். இன்றைக்கி காசு வருதா, அதை நல்லா செலவு பண்ணுமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு போகிற ஆள். இப்போது அது சேவ் பண்ணால் பண்ணாமல் விட்டுட்டோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், எவ்வளோ இழக்க வேண்டியது வரும் அப்படின்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நான் எப்படி மணி சேவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டாவது உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லை இது உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு இதுவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே ஏடிஎம் கார்டும் நெட் பேங்கிங்கை எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒர்க்கிங் உமனாவோ இல்லை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசெல்லாம் வரும்போது அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுருங்க. இப்போது நம்ம சேலரி பர்சனாக இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம சேலரி ஒரு 15,000, 12,000, 13,000 அப்படின்னு நம்ம சேலரி இருக்குது. இல்லை ஒரு 17,000 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் சேலரி கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு சொச்சமாக கிடைக்கும். 15,150 ரூபா, 17,250 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 300, 200 நம்ம கன்சிடர் பண்ணாமல் 15,000 மட்டும்தான் நம்ம சேலரி, 12,000 மட்டும்தான் நம்ம சேலரின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 300, 200 எல்லாம் நீங்கள் உங்களோட அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளோட சேலரியில் மேரேஜ் ஆன பர்சன்ஸ், கமிட்மெண்ட் இருக்கிற பர்சன் ஒரு 10% கண்டிப்பாக சேவிங்காக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் 10,000 வாங்குறீங்க அப்படின்னா 1,000 ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. ஸோ 10% நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு நம்மளோட மந்த்லி கமிட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் அதே மாதிரி மேரேஜ் ஆகாமல் இருக்கிற பர்சன்ஸ், கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க 40 to 60% சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருங்க. சேலரியிலேருந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அண்ட் அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஓவர் டைம் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட்டு பார்ட் டைம் ஏதாவது பார்க்குறீங்க அப்படிலாம் வரும்போது அந்த அமௌண்ட்டை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களே அதில் போட்டு வச்சுக்கோங்க. அதையுமே எப்போவுமே எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தான். ஸோ அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கம்பல்சரி ஒரு ப்ரைமரி நம்ம ஜாப் பார்க்கும்போது செகண்ட்ரியாக ஒரு ஜாப் நம்ம பார்த்தே ஆகணும். அதையும் உங்களோட சேவிங்ஸ்க்காக. ஏன்னா இந்த ப்ரைமரி ஜாப் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்காகவும், பார்ட் டைம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பார்க்குற ஜாப் நம்மளோட சேவிங்ஸ்க்காகவும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஜாப் மட்டும் வச்சுட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்ட் டைமாக ஒரு ஜாப் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் பார்க்குறது தப்பே கிடையாது. அண்ட் அடுத்தது நம்மளுக்கு டே டு லைஃப்பில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கடைக்கு போவோம், எல்லாம் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதோ இல்லை காய்கறி வாங்குறதோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். வாங்கிட்டு 7 ரூபா, 6 ரூபா, 5 ரூபா, 4 ரூபா அந்த மாதிரி சில்லறை வருதுன்னா நீங்கள் அது எல்லாமே அந்த சில்லறை காயின் எல்லாமே போட்டு வச்சுட்டு மாத கடைசியாக சில்லறை எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா ஒரு 200, 300, 500, 600 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காசையும் எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அக்கௌண்ட்டில் போடும்போது ஒரு மாதம் நீங்கள் 300 ரூபா போடுறீங்க. இதுவே நீங்கள் 12 மாதம் போடும்போது உங்களுக்கு அதுவே ஒரு 3,600 ரூபா கிட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஸோ இந்த 3,600 ரூபா கூட நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இது ஒரு குட்டி சேவிங்காக பண்ணலாம். அண்ட் அடுத்தது
இன்னொரு சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் இப்போது ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது கேஷ்பேக் வரும் பார்த்தீங்களா? ₹50 இபி பில் கட்டும்போது வர கேஷ்பேக்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு மாதிரி குட்டி குட்டி பண்ணும்போது வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எல்லாம் வர ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம என்னடா இது ₹50 தானே, ₹20 தானே அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த 50, 20 கூட ஒரு குட்டி குட்டியாக போகும்போது பெரிய அமௌண்ட்டாக தெரியும். நமக்கு தேவையான டைம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது புது நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் தெரியுமா நம்ம? அதை வந்து ஒரு ஹாபியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறது, இப்போ நிறைய பேர் அந்த நம்பர்ஸ் பார்க்குறது, சீரீஸ், அந்த நம்பர் சீரீஸ் பார்த்து சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புது ₹10 நோட்டு, புது ₹20 நோட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நோட் கலெக்ஷனையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹாபியாக இருந்து அது ஒரு சேவிங்ஸாகவே வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் போடும்போது மந்த்லி இப்போ காய்கறிக்கு இவ்வளோ, நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ, பாலுக்கு இவ்வளோ எல்லாமே எடுத்து வைப்போம். ஸோ அது பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து கம்மியாக ஆகியிருக்கலாம். ஸோ நம்ம கம்மியாகும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ ₹400 செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ₹200 தான் பண்ணியிருப்போம். ₹200 நம்மளுக்கு மீதி ஆகிருக்கும். ஸோ அந்த ₹200, அதுக்கப்புறம் மளிகை ஜாமானில் ₹1500 வாங்கிட்டு ₹500 நம்ம கிட்ட இருக்கும். நம்ம பட்ஜெட் போட்டதை விட கம்மியாக வாங்கியிருப்போம். ஸோ அந்த காசெல்லாம் வந்து நம்மளோடதில் இல்லை அப்படின்னு தாட் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் போட்டுடணும். அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டா அது ஒரு அமௌண்ட்டாக வந்து சேவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு கடைக்கு போவோம். துணி கடைக்கோ இல்லை ஏதோ ஒரு எதுக்கோ போகிறோம். ஒரு ₹1000 நம்ம ஒரு ஷர்ட் எடுத்துடணும், இல்லை ₹1000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும், ₹3000 பர்ச்சேஸ் பண்ணணும், ₹5000 பண்ணணும்னு நினைப்போம். அப்போ வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்லேயே கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம மைண்டில் தாட் பண்ணிட்டு போகணும் பார்த்தீங்களா? ₹1000 எடுத்துகிட்டு ஸோ அந்த ₹1000ல் ₹800 செலவு பண்ணிவிட்டு ₹200 வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து சொன்னால் உங்களுக்கெல்லாம் இதுவாக தெரியும். பட் நம்ம வீடை வந்து மந்த்லி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது வேஸ்ட் வரும். என்ன சொல்கிறது, இந்த லைசால் டப்பாவாகட்டும், ஹார்பிக் டப்பா, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, தேவையில்லாத ஐட்டம்ஸு, பேப்பர்ஸு, பால் கவரு, அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு சும்மா போட்டிங்கனாலே ஒரு ₹160 ₹200 ₹300 கிட்ட வரைக்கும் நம்ம வேஸ்ட்டு போடுவோம். ₹300 கூட வராது, ஒரு ₹60 கூட சொல்லுங்களேன். அந்த காசு எல்லாமே கூட நீங்கள் அதுவும் நம்மளோடது இல்லைல்ல, அது நம்ம பொருள் போட்டதுனால எக்ஸ்ட்ரா தானே வந்துச்சு. அந்த காசையும் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த ₹60 10 மாதம் கழிச்சு ₹600 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம வந்து திடீர்னு எங்கேயோ போவோம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து யாராவது உங்களுக்கு மணி கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பாங்க, இல்லை இன்சென்டிவ் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மணி கிடைக்கும். அந்த மணி எல்லாமே வந்து நம்ம சேவிங் மணியாக தான் யோசிக்கணுமே தவிர அதையும் தூக்கி நம்ம செலவில் வந்து போடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து சேவ் பண்ணும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நான் இப்போ சொல்கிற மாதிரி நம்ம எல்பிஜியில் வர ஒரு ₹100 ஆகட்டும், ₹30 ஆகட்டும், ₹20 ஆகட்டும், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு போட்டதில் வர ஒரு ₹60 ஆகட்டும், அதுக்கு அடுத்தது நீங்கள் சில்லறையில் சேர்த்த ஒரு ₹300 ஆகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 60, 50, 100, 200 அப்படின்னு சேர்த்தாலே மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு ₹2000 இல்லை ₹1500 கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஓவராலாக எடுத்து வச்சு அந்த அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடும்போது மாதத்துக்கு நீங்கள் தோராயமாக ஒரு ₹1500 வச்சிங்கன்னா கூட வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும் சொல்லுங்கள். இப்போது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு நியூவாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் வீட்டுக்கு நினச்சிங்கன்னா அதை இஎம்ஐ இல்லாமல் நம்மளோட காசை வச்சே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் தான் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணி மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதே மணி தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குட்டியான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். என்னடா இது 10, 20 வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக
ரூபாயிலேருந்து ஆரம்பித்து தான் பெரிய பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு மணி சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஏன்னா இந்த அக்கௌண்ட் ஏன் நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ஏடிஎம் கார்டோ எந்த டிரான்சாக்ஷனோ இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். ஒன்ஸ் நம்ம போய் அந்த அந்த அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் தான் போட போகிறோம். சிம்பிள். நான் சொன்ன மாதிரி தான். ஒரு மாதம் இதெல்லாம் கிடச்சிது. பால் கவர்லேருந்து ஒரு 60 ரூபாவோ 50 ரூபாவோ கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கேஸ்லேருந்து ஒரு 30 ரூபா அந்த கேஸ் புக் பண்ணதுக்கு. ரீசார்ஜ் ஆப்லேருந்து ஒரு 50 ரூபா. இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போய் போட்டு எந்த டிரான்சாக்ஷனும் காட்டாத அக்கௌண்ட்டில் வச்சு அது வருஷம் முடியும் போது ஒரு 1000 ரூபான்னு கனெக்ட் பண்ணி 12 வருஷம் ஒரு வருஷம் போல் 12 மாதம் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 எவ்வளோ ஒரு 12,000 ரூபாய் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் தான். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்தது, இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.